ஸ்கூலுக்கு வர மணி ஆகுது. இந்த சீப்பை எங்கே வச்சேன்னு தெரியலையே. அம்மா அவங்க தலையெழுதமா இருக்கான். ஆட்டை தூக்கி தோல்ல போட்டு ஆட்டை காலம் தெரிந்தாங்க. அந்த மாதிரி என் கதையாகி போச்சு. இன்னும் கொஞ்சம் முடி வளர்ந்துச்சுன்னா ரெட்டை ஜடை அழகாக போட்டுடலாம். ரிப்பன் வச்சு ரெட்டை ஜடை நல்லா அழகாக படியை வாரி நேர்வடு எடுத்து போட்டு இந்த ரிப்பன் கட்டி இந்த கனகாமரம் இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த டிசம்பர் பூ நீட்டாக அப்படி வச்சுன்னு வச்சுக்க என்ன அழகாக இருக்கும். எங்கள் ஸ்கூலுக்கு பூலாம் வச்சு போகக்கூடாதுமா. இப்போதான் உங்கள் ஸ்கூலெல்லாம் வந்து பூலாம் வச்சுன்னு போகக்கூடாது ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் என்ன அழகாக வச்சுன்னு பார்த்துருப்போம். பூவே பூ இல்லாமல் ஸ்கூலுக்கே போக மாட்டோம். மிஸ் திட்டுவாங்கம்மா. சரி சரி ஆகட்டும் ஆகட்டும். போய்ட்டு போட்டு வச்சு போட்டு வச்சுன்னு கிளம்பு. மணி ஆச்சு. சதீஷை குரல் கொடு. வெளியில் விளையாடி நிற்காமா. ஸ்கூலுக்கு மணி ஆகுதுன்னா வெளியில் ஆட்டமா இருக்கு. உங்களை ஸ்கூலில் விட்டுட்டு எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது இன்னைக்கு. சதீஷே விளையாடுறது போதும், உள்ளவா ஸ்கூலுக்கு கிளம்பு. என்னம்மா கூப்பிட்டீங்க? ஸ்கூலுக்கு டைம் ஆகுது பாரு, கிளம்பு. நான் கிளம்பி ரெடியாக தான் இருக்கிறேன். இந்த சங்கீதமா என்ன கிளம்பாம இருக்கா? நான் ரெடி ஆகிட்டேன் எப்பயோ. அம்மா தான் என்ன தலை வரல. என் மேலே பழைய போடுங்க. காலையில் இருந்து அம்மா எவ்வளோ வேலை செஞ்சுன்னு இருக்கா பார்த்து தானே இருக்கீங்க. நான் நம்ம வேலை செய்யாத தூங்கி இந்த மாதிரி பேசி நிற்கீங்க. ஸ்கூலுக்கு போகிற வழியில் கடையில் வந்து எனக்கு பென்சில் வாங்கி கொடுங்கம்மா. பென்சிலே இல்லைம்மா சுத்தமாக கிட்டேன். ஏன் உங்கள் அப்பா தான் போன வாரம் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னார். அது வந்து தொலைஞ்சிச்சுமா. ஆமாம், தொலைச்சிட்டு வர அளவுக்கு எங்கள் அப்படியே கொட்டி கடையில் பண்ணா அப்போ அப்பா தொலைச்சிட்டு வா. ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா பத்திரமா வச்சுக்காத. இனிமேல் தொலைக்கவே மாட்டேமா. அப்பா கிட்ட கூட இது எதுமா சொன்னாங்க. உன்னை என்ன கேட்டாங்க வாங்கி மூட்ரி. சரி சரி வாங்கி தரேன், பத்திரமா வச்சுக்கணும். பத்திரமா வச்சுக்கிறேம்மா. எனக்கு கூட ஷார்ப்பர் எரேசர் வேணும்மா. ஒன்று இப்போ லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டிங்களா? எல்லாம் உங்கள் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. பென்சில் மட்டும் தான் வாங்கி தர முடியும். அவனுக்கு மட்டும் பென்சில் வாங்கி தரீங்க, எனக்கு ஷார்ப்பர் எரேசர் வாங்கி தர மாட்டீங்களா? இங்கே பேர சும்மா அடலாம் பிடிக்கக்கூடாது. அவன் அப்படிதாம்மா. நான் இதெல்லாம் கேட்கும் போது கூட சொல்லி கேட்பா. அவனுக்கு பென்சில் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு எரேசர் ஷார்ப்பரை வாங்கி தரணும். இல்லைன்னா அவனுக்கு வாங்கி தராதீங்க. ஏன் செஞ்சு உனக்கு இந்த மாதிரி கேட்டேன்னா? ஆமாம், உனக்கு மட்டும் வாங்கி தருவாங்க, எனக்கு வாங்கி தர மாட்டாங்களா? இப்போ என்ன பார்த்தா மட்டும் எப்படி தெரியுது உங்களுக்கு? காசு இருந்தால் 2 பேருக்கு வாங்கி தரப்போறாங்க. அவன் அப்பா பென்சில் தான் தொலைச்சிட்டு வருவான், அவனுக்கு மட்டும் வாங்கி தருவீங்க. எனக்கு நான் தொலைச்சிட்டு வரேன், எனக்கு வாங்கி கொடுங்க. ஏமா இவன் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண? நீங்கள் வந்து நான் படித்து பெரிய ஆளாக ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் சொல்லிட்டு மகாக்கா கிட்ட டியூஷன் சேர்த்து விட்டீங்களா? ஆமாம், மகாக்கா வந்து என்ன டேபிள் சேர்த்து சொன்னாங்க. டியூஷன் போனால் படிக்க சொல்லுவாங்க, இல்லை சொல்லுவாங்க தான். அது பெரிய விஷயமா? சொல்றது கேளுங்கம்மா. சொல்லு நீ உருட்டு. அப்போ வந்து நான் சரி மேடம் எழுதி காட்டுறா சொல்லிட்டு என் பேக்குக்குள்ள கை விட்டு பார்த்தா ஒரு பென்சில் கூட காணோம். என் பென்சிலை யாரா களவாண்டிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல, அதை நான் கவனிக்கவே இல்லை. பாருப்பா பென்சிலை களவாண்டிட்டாங்களா? டெய்லியுமே எங்கன்னா போட்டுட்டு வந்துருக்கோம். நான் பாருங்கம்மா எப்படி சொல்றானே. சரி அவ்வளோ விட நீ சொல்லு அதுக்கப்புறம் கதையா. பேக்குள்ள கை விட்டு பாரு, என் பென்சிலை காணோம். சிச்சோ நம்ம அம்மாவோட கனவுலாம் நிராசையா போயிடுமே. இப்போ என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு இந்த ஏர்மை தான் பக்கத்துல இருந்தது. இவகிட்ட வந்து கொஞ்சம் பென்சில் கொடுடி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறேம்மா. இவ சொல்றா பென்சில்லாம் ஒன்றும் தர முடியாதுன்னு. நான் கலெக்ட் ஆகிறது இவளுக்கு பிடிக்கலாமா? ஏன்டி அப்படி பண்ண? அண்ணன் நல்லா படிச்சு பெரிய கலெக்டரோ டாக்டர் ஆனாதானே உன்னை வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். நிறைய நகலாம் போட முடியும் உங்களுக்கு. நீ தான் கனவு கண்டுன்னு இருக்க. அவன் எங்க படிக்கவே மாட்டேங்கிறா சுத்தமா. படிக்கிற பசங்க கிட்ட ஒரு பென்சில் கூட இருக்காது. ஏமா இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணினே இருந்தா எப்படிமா நம்ம சாதிக்கணும்னு எப்படி தோண சொல்ல? அண்ணன் நல்லா படிச்சு பெரிய ஆளா அவனை டிமோட்டிவேட்லாம் பண்ணாத, புரியுதா? சரி நீ போயிட்டு அந்த வாட்டர்லாம் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்று. பாரு டிஃபன் பாக்ஸில் கட்டி வச்சுப்பாங்க பாரு, லஞ்ச் பேக்கில் போட்டு எடுத்துன்னு வா. வருங்கால கரெக்டாக போயிட்டு வாட்டர் தண்ணி ஊற்றி டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு சொல்றீங்களாமா? போ அதெல்லாம் எடுத்து ஸ்கூலுக்கு எடுத்து தான் சாப்பிட முடியும். அப்புறமா தான் நீ பெரிய படிப்பில் படிச்சு பெரிய ஆள் ஆக முடியும். ஒரு பெரிய ஆளு, ஒரு டாக்டர், ஒரு கலெக்டர் மரியாதை இருக்கா? பாட்டி டிஃபன் கட்டிட்டீங்களா? அவன் சரியா படிக்க மாட்டேங்கிறாமா, சும்மா உங்களை ஏமாத்துறாமா. சின்ன வயசுல எல்லாரும் விளையாட்டு பசங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வயசு வரும்போது தானே படிப்பாங்க, அவனை படிப்பான். அதே மாதிரி நீங்க தான் கனவு கண்டு நிற்கீங்க. அவன் நல்லா ஏமாத்தின்னு சுத்தின்னு இருக்கான். தினமா ஸ்கூல்ல அடி வாங்கினிருக்கான் மிஸ் கிட்ட. நீ உன் கிளாஸ் இல்லாம அவன் கிளாஸ் எதுக்கு போனேன்? எங்க கிளாஸ் மிஸ் வந்து சாக் பீஸு டஸ்டர் என்ன வாங்க சொல்லி அனுப்புவாங்கம்மா. நான் போகும்போதெல்லாம் மிஸ் கிட்ட அடி வாங்கி தான் இருப்பான். வாங்கட்டும் நல்லா சட்டை பண்ண அடிக்கதான் செய்வாங்க. சரி நீ போட்டு வச்சு போட்டு வை. உங்களை ஸ்கூல்ல எதுவுமே விட்டுட்டு நான் வேற மார்க்கெட் வர போனோம். மணிச்சு ஓடு. இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்மா. 3 மணிக்கே வந்துருங்க ஸ்கூலுக்கு. 3 மணிக்கு தானே வரேன். சீப் எங்க வச்சேன்? உங்க தலையில தான் மாதிரி இருக்கு. அப்பப்போ மறந்து போயிடறேன். சரி ஓடு போட்டு வச்சு கிளம்பு. கிளம்பிட்டு பாப்பா வரட்டும். ஓட வச்சு போட்டு வச்சு போயிருக்கா. ஏமா சஞ்சு நீங்க ரொம்ப செல்லம் கொடுத்து கட்டி வச்சிருக்கீங்கம்மா. நான் செல்லம் கொடுத்து நீ பார்த்தேன். ஆமாம்மா அவ கொஞ்சம் கூட சொல்ற வச்சு கேட்க மாட்டேங்கிறாம்மா. அவ சின்ன குழந்தைல அப்படிதான் இருப்பா, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அம்மா என் ஃப்ரெண்ட்ஸுங்க அதுக்கெல்லாம் என்ன போய் வாடா போடா சதீஷ் அப்படி சொல்லி கூப்பிடுறாம்மா. அவகிட்ட சொல்லுங்கம்மா என்ன அண்ணான்னு கூப்பிட சொல்லி. சொல்றேன் நீ பாப்பா வந்து பாப்பான்னு கூப்பிடணும், தங்கச்சி பாப்பா அப்படி கூப்பிடணும், புரியுதா? நான் அப்படிதான் கூப்பிடுறேன் நிறைய. ஆனா இவ மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கும்போது கரெக்டா பார்த்து டேய் அண்ணா இங்க வாடா, டேய் சதீஷ் வாடா அப்படின்னு கூப்பிடுறாம்மா. சரி நான் சொல்றேன். அவங்க சிரிக்கிறாங்க. சரி சஞ்சு கிளாஸ்க்கு வரும்போதெல்லாம் நீ மிஸ்கிட்ட அடி வாங்கிருக்கியாமா? ஏன்? அது சும்மா செல்லம் கொஞ்சம் இருப்பாங்கம்மா. எங்க மிஸ்ஸுக்குலாம் என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால எங்கேயும் விளையாடி இருப்பாங்க. என்னது அடிச்சு விளையாடுறாங்களா? அதெல்லாம் அப்படிதான் அதெல்லாம் கண்டுக்கூடாது. சதீஷ் காசு கேட்டியா?
பசங்க காசு கொடுத்து பழக்கம் பண்ணாதீங்கண்ணே. ஏடி அவனாவது நோட்டு வாங்கணும் பென்சில் வாங்கணும்னு சொன்னா. நீங்க கொடுங்க பாட்டி. டேய் என்னம்மா, நான் தான் உனக்கு பென்சில் வாங்கி தர சொன்னேன்ல, எதுக்கு பாட்டி கிட்ட காசு கேட்ட நீ? அம்மா நோட்டு வாங்கணுமா, மேக்ஸ் நோட்டு. அதுதான் பாட்டி கிட்ட 50 ரூபாய் கேட்டேன். ப்ரோ உனக்கு எந்த பொருள் வேணும்னாலும் நீ அப்பா கிட்ட தான் கேட்கணும். புரியுதா? என் கிட்டயே பாட்டி கிட்டலாம் கேட்கக்கூடாது. எங்களுக்குலாம் எங்க இருந்து காசு கிடைக்கும் நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு? அப்பா தானே காசு வச்சிருக்காரு. அம்மா அப்பா கிட்ட கேட்கறதுக்கு மறந்துட்டேம்மா. பாட்டிக்கு மாசம் 1000 ரூபாய் தான் வருது காசு. அந்த காசுல வந்து அவங்களுக்கு தேவையானது வாங்கிப்பாங்களா, இல்ல உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தருவாங்களா, இல்ல இந்த மாதிரி நோட்டு பேனா வாங்கி தந்துருப்பாங்களா? இருக்கட்டும் விடுடி. அப்படி இல்லாத இந்த காசு இதுக்கு தான் செலவு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒரு வரமுறை போட்டு தான் செலவு பண்ணணும். உங்க காசு எடுத்து நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக காசு தேவை என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன வேலைக்கு போறீங்க? உங்க பையன் கிட்டயும் நீங்க எனக்கு 50 கூட 100 கூட சொல்லிட்டு கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படி வாங்கி வச்சுனா கூட உங்ககிட்ட காசு இருக்கும். உங்க பொண்ணுக்கு சம்பந்தம் பண்ணணும், அதுக்கு வேணும் இதுக்கு வேணும் சொல்லிட்டு காசு வாங்கி சேர்த்து வச்சுருக்கீங்க. இப்போ உங்க காசு எடுத்து இவனுக்கு நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் எப்படி வாங்குவீங்க? இப்போ ஒரு ஜாக்கெட் தைக்கணும், இல்ல ஒரு லட்சம் பாக்கெட் வாங்கணும், ஒரு டீ வாங்கணும், அல்லது போது பால் பாக்கெட் வாங்கணும், காப்பி போறதுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா காசு யாரை போய் கேட்பீங்க? யார்ட்ட கையை நினைப்பீங்க? அதுக்கு பேர குழந்தை கேட்கும் போது காசு இல்ல தர முடியாதுன்னு சொல்ல முடியும். நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்க அப்பாட்ட போய் கேளு அப்படி சொல்லிருக்கணும். சரி வீடு படிக்கிறதுக்கு நோட்டு தானே கேட்கறேன். இந்த சதீஷ் ஸ்கூல் போகும்போது வாங்கிக்கோ. நம்பர் ரூபாய் நான் ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டேன். கொடுங்க பாட்டி. வேணாம் நீங்க வச்சுக்கோங்க, நான் வாங்கி தரேன். ஏமா இப்போ பென்சில் வாங்கி தரது காசு இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் நோட்டு வாங்கி தராம நான் ஏமாத்தி ஸ்கூல் கூட்டிட்டு போலான்னு பாக்குறீங்களா? மேக்ஸ் மிஸ் அடிப்பாங்கம்மா என்ன? நோட்டு இல்லாம வரக்கூடாது சொல்லிருக்காங்க ஸ்கூலுக்கு. அந்த அக்கறை இருக்கவன் காலையில உங்க அப்பா கிட்ட கேட்டு காசு வாங்கி வச்சிடணும். இப்போ என் காசு போட்டு வாங்கி தரேன் உங்க சாயங்காலம். உங்க அப்பா வந்தோடனே எனக்கு வாங்கி தர காசை. சரிம்மா. பாட்டி நோட்டு அம்மாவை வாங்கி தராங்களா? காசு நீங்களே வச்சுக்கோங்க. என்னப்பா 10 ரூபாய் வாங்கிப்பா, சாக்லேட் வாங்கிக்கோ. உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குங்க. பசங்களுக்கு காசு செஞ்சு கொடுக்காது, எது வேணும்னா நான் வாங்கி தரேன். பாட்டி சாக்லேட் வாங்கி காசு தரேன். இந்த அம்மா இங்க சும்மா இருக்கா? முதல்ல ஒரு உண்டியல் வாங்கி தரணும். உண்டியல் வாங்கி கொடுத்து யாரா காசு கொடுத்தாங்கன்னா உண்டியலுக்கு போட்டு சேர்த்து வைக்கிறதுக்கு பழக்கப்படுத்தணும். குழந்தைங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு விடுறாளா? குடும்பம் பண்றா பாரு எப்படி குழந்தைங்கள. ஒரு சிப்ஸ் ஒரு சாக்லேட் கூட வாங்க விட மாட்டா. வாங்கி தரேன் அப்படியே இழுத்துட்டு போயிடுவா ஸ்கூலுக்கு. பாட்டி வாங்கி தர மாட்டாங்க. ஆமா நான் வாங்கி தந்தது எது நீ சாப்பிட்டது எது? மா நான் ரெடிட்டேம்மா. எங்கடி பவுடர் வச்சு பொட்டு வைக்க சொன்னேன், பொட்டே காணோம் நெத்தில. மறந்துட்டியா? ஒரு பேச்சு ஓடு. மா வச்சிருக்கமா, உங்க கண்ணுக்கு தான் தெரியல. எங்கடி வச்சிருக்க? ஒண்ணுமே தெரியலையே. வச்சிருக்கமா சின்னதா. ஐயோ பொம்பளை பசங்க நெத்தி நிறைய பொட்டு வைக்கணும். இத்தனை ஒண்ணு பொட்டு வச்சா எப்படி அது? பெருசா வச்சா பார்க்க லட்சுமி கடாச்சமா இருக்கும். போ பெரிய பொட்டை வச்சுமா. ஏமா பெரிய பொட்டை வச்சா ஆண்டி மாதிரி இருக்குமா? பெருசு வைக்கக்கூடாது, இத்தனை ஒன்று தான் வைக்கணும். மகா அக்கா வாணி அக்கா பாத்துருக்கீங்களா? குட்டி குட்டி பொட்டு தான் வைக்கிறாங்க, அந்த மாதிரி குட்டியா தான் வைக்கணும். ஓ இப்போ அவங்கள பார்த்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆனா நீங்க சின்ன பாப்பாவா இருக்கும்போது நெத்தியில ஒரு பெரிய மை பொட்டு, கணத்துல ஒரு பெரிய பொட்டு வைப்பேன் தெரியுமா? எவ்வளவு அழகா இருப்பீங்க. அப்ப ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சின்ன பொட்டு வச்சுட்டு கூட கஷ்டமா இருக்குது. மையில பொட்டு சதீஸ்க்கு வச்சு விடுங்க, சூப்பரா இருக்கும். சரி மைய வச்சு வாங்க போலாம். அத்தை மார்க்கெட்ல வீட்டுக்கு ஏதாவது வேணுமா? வீட்டுக்கு வந்து பூண்டு மட்டும் வாங்கினா. பூண்டு மட்டும் தானே, வேற எதுவும் வேணாவா? வேற எல்லாமே இருக்கு. சரி வாங்க போலாம். இன்னைக்கு காய்கறி வாங்குறதுல காசு வச்சிருக்கியா? அந்த காசு தரவா? எல்லாருக்கும் அள்ளி தரீங்களா? காசு நிறைய வச்சிருக்கீங்களா? ஏடி நானும் சும்மா தரலடி, சீமந்துக்கு சேர்த்து வச்சிருக்கல காசு, அதுல இருந்து எடுத்து தரேன். நீ வந்து வியாபாரம் பண்ணிட்டு கொடு. ஏற்கனவே உங்க பிள்ளைய வந்து நான் காய்கறி வைக்க கூடாது ஆடினேன் தரேன். நீங்க வேற அவர் சேர்த்து வச்சிருக்க காசு வந்து எடுத்து கொடுங்க. முடிஞ்சிருவேன் கதை. அவனுக்குலாம் தெரிய போது நான் எடுத்து கொடுத்தேனே, நான் பாத்துக்கலாம். அதெல்லாம் வேணாத்த நேற்று காய்கறி வித்தனா அந்த காசு என்கிட்ட இருக்குது. அது மட்டுமே போகும்போது ரைட்டா போட்டு நான் வாங்கிக்கிறேன். இங்கே ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கையில் எடுத்துன்னு போடி. எக்ஸ்ட்ரா சொன்னா கேட்க மாட்டீங்களா? எடுத்துன்னு வரேன். ஏமா பாட்டி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல? ஆமா அதனால தான் இவ்வளவு நேரம் அவங்ககிட்ட நான் குடும்பம் நடத்திருக்கேன். பாட்டி மட்டும் உங்களை மாதிரி இருந்தாங்க வச்சுக்கேன், எப்பயோ அவங்கள வீட்டை எடுத்து வச்சுட்டு இருப்பீங்க. நீங்க என்ன சொன்ன? என்ன மாதிரி இந்த வீட்டை எடுத்து வச்சுட்டு இருக்கணும்? ஆமாம்மா நீங்க தான் அப்பா கிட்ட சண்டை போடுறீங்க, பாட்டி கிட்ட சண்டை போடுறீங்க. பாட்டி யார்ட்டே சண்டை போடுறாங்களா? அமைதியா இருக்காங்கல்ல, அதனால பாட்டி நீங்க வச்சிருக்கீங்க. இல்லைன்னா தத்தி விட்டு இருக்க மாட்டீங்க. உன் பொண்ணு வீட்டுக்கு போ, என்ன போ சொல்லிட்டு இருமே. நான் என்ன என்ன பண்ண போறேன்? அப்போ நீ வயசு காலத்துல அப்படியே தொத்தி விட்டுருவேன், அதான் சொல்ல வர? இல்லம்மா தொத்தில விட மாட்டேமா. இங்க போய் வயசு காலத்துல தொத்தி உள்ள என்னன்னு நினைக்காத. இப்போ ஒரு இடம் வாங்கி வச்சுக்கோங்க பத்தியா, வீடு அது என் பேர்ல தான் இருக்குது. அந்த வீடு வேணா நீ கடைசி வரைக்கும் என்ன உட்கார வச்சு சோறு போட்டு தான் ஆகணும். நான் உங்களை தொத்தி விடுவேன்மா. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே, பெத்த தாயன்று வேறொன்றையே. மாமா உங்களை ஏமாத்துறான், நம்பாதீங்க. எனக்கு தெரியாத உன்னை பத்தி. அம்மா பாட்டு பாடி ஐசிக்கிறியா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் வளரும் விதத்திலே. நான் நல்ல பையன் தான், அவங்க நல்லா பார்த்துப்பேன். அப்பாவும் நல்லா பார்த்துப்பேன். பார்க்கலாம். இப்போ உனக்கு என்ன வேலை இருக்குது? ஸ்கூல் போய் படிச்சு நல்ல மார்க் எடுக்கிற வேலை தான் உங்களை. அதை நீ கரெக்டாக செய். அதை மட்டும் அவன் செய்ய மாட்டாமா. என் லைன்ல குறுக்க வராமா, அவளுக்கு முன்னுக்கு சொல்லுமா, அடிப்பாமா. அப்புறம் அவள் மூஞ்சிய கறிப்பு சொன்னா நீ நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும். அப்புறம் உன் பேச்சுக்கு வரவே மாட்டா. நானும் எவ்வளோ ட்ரை பண்றேம்மா. தம்பி ட்ரை பண்ணா மட்டும் போதாது, நல்லா படிக்கவும் செய்யணும். முயற்சி உடையார் இகழ்ச்சி உடையார். அதனால நீ முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். நல்லா படிக்க அப்புறம் இந்த அதையா இல்லை 500 ரூபாய் இருக்கு பாரு. காய்கறி வாங்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு சாயங்காலம் மாட்ட கொடுங்க. சரிங்க தே கொடுங்க அத்தை. பசங்க ஸ்கூல் விட்டு நான் போய் கிளம்புறேன். சரி பத்திரமா பார்த்து போயிட்டு வா. தலையில இருந்து சீப்பு அப்படியே போயிட போற.
இது வேற அப்பப்போ மறந்து போயிடுறேன். சரி வாங்க நம்ம கிளம்பலாம். இனி பை ஒன்று கூட எடுத்துன்னு போலியா? எங்க அக்கா வீட்டில் கேட்டு வச்சிருக்கேன், அப்படியே வாங்கி போறேன். சரி மதியம் சாப்பிடத்துல வீட்டுக்கு வந்துடும்ல? வந்துடுவேன் 1 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். ஓடுங்க டைம் ஆச்சு ஓடியா. பாட்டி பாய். பார்த்து போயிட்டு வாங்கம்மா, நல்லா படிக்கணும். வாங்க. ஏக்கா பெரியம்மா மா ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுமா. இது பெரியம்மா என்ன பண்ண தெரியல, உள்ள பை வாங்கி நம்ம போலாம். வந்துட்டேன். பசங்களுக்கு வர ஸ்கூல் டைம் ஆகுதுன்னா இப்பதான் ஆடி அசைச்சு வந்து நிற்பேன். பைய கொடு, முன்னாடியே சொன்னால எடுத்து வைங்க, ரெடியா வச்சுட்டு இருக்கணும்ல. சரி வாங்க போலாம். எங்க போலாம்? பைய கொடுப்பி. ஏடி நானும் வரேன் உங்க கூட மார்க்கெட்டுக்கு. எது நீயும் வரியா? ஆமா. ஐயா காய்கறி வியாபாரம் பண்ண போறோம்னு சொன்னதுக்கு அந்த சிலுப்புன ஸ்கூலில் உட்காந்து அசிங்கமா வைக்க போறியா வரியான்னு சொல்லிட்டு வீட்டில் மட்டும் காய்கறி எடுத்து கூட பேக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. இப்படி நான் நீ மார்க்கெட்டுக்கு வரேன்றா? ஆமாடி நானும் யோசிச்சு பார்த்தேன். நீ வந்து ஒரு தொழில் மாதிரி தானே பண்ண போற, இது சுய தொழில் இது. அதனால இதை வந்து நம்மளும் போய் சேர்ந்துக்கலாம், நம்மளும் உடைக்கலாம், நம்மளும் 4 காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன். பார்ப்பா இப்போதான் எங்கள் அக்கா கறி வேலை செய்யுது. ஆமாம் தினமும் காலைல 8 மணி வரைக்கும் தூங்கி இருந்த நீயே சுறுசுறுப்பாயிட்ட உழைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நானும் கூட சேர்ந்து உழைக்கணும் இல்லையா? அப்போ என்ன யாரும் சோம்பேறி சொல்லிடக்கூடாதுல, அதனால நானும் வரேன் கூட. ரொம்ப நல்லா போச்சு. நான் மட்டும் தனியாக போயிட்டு தனியாக வரணும்னு பார்த்தேன். வா பெரியம்மா நீங்களும் இப்போ காய்கறி வைக்க போறீங்களா? ஆமாம் உங்கள் அம்மாவுக்கு போது நான் வைக்கக்கூடாதா? சூப்பர். சரி வாக்கா பசங்க ஸ்கூலில் விட்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வர போனோம், டைம் ஆகிடும், பஸ் போயிட்டு போகுது. 1 நிமிஷம் மகா கிட்ட சொல்லிட்டு வரேன். மகா இது வரேம்மா. சொல்லுங்கம்மா. நான் சித்தி கூட கோயம்பேடு மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். வீட்டை பத்திரம் பார்த்துக்கோ. பாட்டி என்ன கேட்டாங்கன்னா கூட பாட்டிக்கு 11 மணிக்கு டீ போட்டு கொடு. நீங்களும் போறீங்களாம்மா? என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமாடி சித்தி மட்டும் பாவல தனியாக மட்டும் எல்லா வேலையும் போய் செய்வா. காய்கறி தேடி வாங்கணும், எங்கே வேலை கம்மியாக இருக்குது, எங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்து வாங்கணும், அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அதனால தான் நானும் அவள் கூட போகிறேன், வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பர்மா. ஆமாம் உடைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டா, நம்ம அவளுக்கு துணையாக இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. வேற லெவல்மா. மகா அப்படியே எங்கள் வீட்டில் இருக்க பாட்டியும் கொஞ்சம் பார்த்துக்கோனே, இந்த மாடையும் கொஞ்சம் பார்த்துக்கோ. இந்த மாடை பார்த்துக்குமா? என்ன பண்ண மாடுக்கு நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல. அது கத்திச்சுன்னா அந்த பாட்டிக்கிட்ட மட்டும் போய் சொல்லு, பாட்டி வந்து தண்ணி கொடுக்குறதோ இல்லை வைக்க போகிறதோ போடுவாங்க. ஏன்னா பாட்டி வேறு வயசாச்சா காத்தியா சரியா? சரிங்க சித்தி சொல்கிறேன். சரி டைம் ஆச்சு, போயிட்டு 9 மணி பஸ் வரை பிடிக்கணும். பசங்க எதுவுமே ஸ்கூலில் விட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போகிறது கரெக்டாக இருக்கும். வாடி போலாம். போயிட்டு வர மகா. பார்த்து போயிட்டு வாங்க. பாய். சீக்கிரம் வாங்க. நான் நம்ம ஸ்கூலுக்கு போகிற மாதிரி முன்னாடி போயிட்டு எல்லாரும் பின்னாடி வந்து பையோட பொறுமையா கொஞ்சம் பொறுமையாக போக, வேகமான போகாத, நடக்க முடியல. நீ 9 மணி பஸ் விட்டுட்டோன்னு வச்சுக்க, அதோட 11 மணிக்கு தான் பஸ். அப்புறம் எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வரதே? பெரியம்மா எவ்வளோ மின்னல் வேகத்தில் பறந்து பார்த்தியா? வாங்க சீக்கிரம் வாங்க. சின்ன வயசுலேருந்து இது அப்படி தான், நடக்கும்போது மட்டும் வேகமாக நடக்கும், நம்மளால அது கூட நடக்க முடியாது. இந்த பையெல்லாம் வேற என்கிட்ட கொடுத்துச்சு, அது வரையும் கையாடின்னு போயிடுது. அது காலி போயிடுது, அதுக்கு ஒன்றும் தூங்க முடியாதா? ஏன் அதை தூங்க வேண்டியதானே? ஐயோ சண்டை ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்போ நம்ம ஸ்கூல் பையன் தூக்கினா சொன்னா 2 பேர் என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ வெயிட்டாக இருக்குது நம்ம பையன். ஆமாடா நம்ம பையன் எவ்வளோ வெயிட்டாக இருக்கு. நாங்களாம் அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு போகும்போது வரையும் ஸ்லைட் மட்டும் தான் எடுத்துன்னு போவோம். எல்கேஜி பசங்க தானே ஸ்லைட்ல எடுத்துன்னு போவாங்க. இப்போலாம் நிறைய புக் எடுத்துன்னு போனோம் எல்லா கிளாஸ்லையும். நாங்களாம் 1வது படிக்கும்போது வரையும் ஸ்லைட் மட்டும் தான் எடுத்துன்னு போவோம். அதுக்கப்புறமா 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் போகும்போது புக்கெல்லாம் கொடுத்தாங்க. அந்த கிளாஸ்ல 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் பாட்டுல சூப்பராக இருக்குல்ல. ஆமாக்கா. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி. அம்மா எங்குது வெள்ளை பசு, உடனண்டையில் ஓடுது கண்ணுக்குட்டி. மணி சீக்கிரம் நடங்க, பாட்டு பாடினு இருப்பீங்க. நீ வேகமா நடடி. அதுங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. பஸ் வருமா வராதான்னு தெரியல. ஏன்டி வராது? வரும்டி. 9 மணிக்கு தானே வரும். மணி கேட்டால் 9 தான் ஆகுது, இப்பதான் வரும். ஏக்கா நம்ம ஒரு பஸ் பத்தி தெரியாதா? நம்ம என்னைக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறோமோ அன்னைக்கு வரவே வராது. அது நம்ம உண்மைதான். நம்ம வீட்டில் இருக்கும்போது இப்படியா 6 நிமிஷம் கரெக்ட் டைமுக்கு போயிட்டு வந்துருக்கோம். நம்ம எங்கன்னா போனால் சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நின்று வச்சுக்க, அன்னைக்குன்னு பார்த்து பஸ்ஸே வராது, இன்னும் லேட்டாக வரும். நம்ம செலவு பண்ணி ஆட்டோவில் போயின்னு இருப்போம், அது எதுக்கு வந்துன்னு இருக்கும். இன்னைக்காவது கரெக்ட் டைமுக்கு வருதான்னு பார்க்கலாம். காலைல 7 மணிக்கு கரெக்டாக பஸ் வந்துருக்கணும். வந்திருந்தா அப்போ 9 மணிக்கு வரும். எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு வெளில போச்சு தெரியல. யாருக்கிட்ட கேளுடி. இங்கே நான் யார்கிட்ட கேட்கறது? ஒருத்தரையும் காணுமே. அங்கே ஒரு தாத்தா வர அவட்ட கேளு. ஆவதும் பின்னாலே மனுஷன், அழிவதும் பின்னாலே மனுஷன், வாழ்வதும் பின்னாலே அவன் வீழ்வதும் பின்னாலே. தாத்தோ யார கூப்பிடுறாங்க? உங்களுக்கு தான் தாத்தா. காலைல 7 மணிக்கு பஸ் வந்ததா? 7 மணிக்கா வந்துன்னு தான் நினைக்கிறேன். இது வந்துதான் நினைக்கிறீங்களா? வந்துதான் இல்லையா கரெக்டாக சொல்லுங்க. ஏம்மா நீங்க என்னமா வச்ச ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நானே இப்பதான் வந்தேன் டீ குடிக்கலாம் சொல்லிட்டு டீ கடைக்கு. 7 மணிக்கு பஸ் வந்ததா இல்லையான்னு எனக்கு என்ன தெரியும்? அப்ப நீங்க பார்க்கல 7 மணி பஸ்? 7 மணிக்கு நான் என் வீட்டில் தூங்கின்னு இருந்தேன். ஏன் காலையில 6 மணிக்கெல்லாம் வந்து டீ குடிக்க வேண்டியது என்ன? ஏம்மா எனக்கு எப்போ தோணுதோ அப்போதான் நான் வந்து குடிக்க முடியும். 6 மணிக்கே வந்து டீ குடிக்கணும். நீ காசு கொடுக்க போறியா? உனக்கு ஏன் இந்த வேலை? நீ குட்டி குடிக்கிறது நான் காசு தரணுமா? நல்ல கதையா இருக்கே. அப்போ நீ பஸ் ஏறி போனா நீ காலையில் 7 மணிக்கெல்லாம் இங்கே வந்து நின்று பஸ் போதா இல்லையான்னு பார்த்துருக்கணும். என்ன பார்த்தியான்னு கேட்குறேன். அதுவும் சரிதான். நானே என் பொண்டாட்டி போட்டு கொடுக்குற டீ வாயில் வைக்க முடியல சொல்லிட்டு டீ கடைக்கு கஷ்டப்பட்டு நடந்து வந்து குடிச்சிட்டு போகிறேன். வந்துடுச்சிக்கோ பஸ்ஸு போச்சா லாரி போச்சான்னு கேட்கறதுக்கு. இன்னும் பாதி தூரம் நடந்து போயிருப்பேன். வேஸ்ட் ஆஃப் டைம். நான் பாட்டு கவர்மெண்ட் தானே இருந்தேன். இந்த கிளம்பிக்கிட்டு எனக்கு கோத்து விட்டுட்டு வேலைக்கு பார்த்து நிற்கியா?
ஏண்டி இங்க வேற யாருமே இல்லையடி பஸ் போச்சா இல்லையான்னு கேட்கறதுக்கு. மணி 9 தானே ஆகுது, பஸ் வரும், வெயிட் பண்ணு. ஆவது பெண்ணாலே மனுஷன் அழிவது பெண்ணாலே. கிழவனுக்கு குழப்ப பாத்தியா? ஆவது பெண்ணாலே அழிவது பெண்ணாலையா? நல்லா கருவிலேயே கள்ளிப்பால் குத்து கொண்டு இருக்கணும். இடி கும்பலுக்கு சண்டைக்கு போவதுரி. எப்ப இனிமே டீ குடிக்கிறேன் காப்பி குடிக்கிறேன் இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என்னக்கா பாக்குற? ஏண்டி பஸ் வருமா வராதா? பஸ் வருதா பாக்கலாம், இல்லைன்னா ஆட்டோல போலாம். ஆட்டோல போன வச்சுக்க தானமா நம்ம கிடைக்கிற லாபம் வந்து ஆட்டோ கொடுக்குறதே கரெக்டா இருக்கும். அதுக்கு என்ன சொல்றப்பா, பஸ் வரணும்னு கடவுளை வேண்டிக்கோ. லூஸ் போல இருக்குது. கடவுளே பஸ் வரணும். நீ வருதுடி, பஸ் வருதுடி. வருது கை போடு. ஏய் ஸ்டாப்பிங் அது இருக்கும். இத்தனை போட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நம்ம கை போடு.